ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கான்செப்ட் பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த ஃபார்முலாஸ்னால் நீங்கள் லோவர் கிளாஸஸில் படித்த அதே ஃபார்முலாஸ் தான். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த ஃபார்முலேருந்து நம்ம டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடையும் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு ஸ்பீடையும் டிரைவ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு கொஷனில் ஸ்பீடை கிலோமீட்டர் பர் ஹாரில் அப்படி கொடுத்தாங்கன்னா இதை நம்ம எக்ஸ் இன்ட்டு 5/18, அதாவது 5/18 மல்டிப்ளை பண்ணோன்னா மீட்டர் பர் செகண்டில் கன்வெர்ட் பண்ண முடியும். அதுவே கொஷனில் மீட்டர் பர் செகண்டில் கொடுத்து கிலோமீட்டர் பர் ஹாரில் கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா எக்ஸ் இன்ட்டு 18/5 கொடுத்துருக்க ஸ்பீடை 18/5 மல்டிப்ளை பண்ணோன்னா கிலோமீட்டர் பர் ஹாரில் கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இன்கேஸ் நம்மளுக்கு கார்ஸ் இன்வால்வ் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதாவது 2 கார் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கொடுத்துருக்க ஸ்பீடெல்லாம் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு டோட்டல் ஸ்பீட் கிடச்சிரும். அதுவே 2 காரும் சேம் டைரெக்ஷனில் தான் ட்ராவல் ஆகுது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கொடுத்துருக்க ஸ்பீடை சப்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் ப்ராப்ளம்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், a man walking at a speed of 10 km per hour. After every kilometer, he takes rest of 5 minutes. How much time will he take to cover a distance of 5 km சொல்லியிருக்காங்க. ஸோ 1 ஹாருக்கு அவன் 10 km per hour ஸ்பீடில் நடக்கிறான். அதாவது 60 மினிட்ஸ்க்கு அவன் 10 km கவர் பண்ணுறான். அப்போது 30 மினிட்ஸ்க்கு அவன் 5 km கவர் பண்ணிடுவான். இப்போ பாருங்கள், இன்னொன்று கொடுத்துருக்காங்க, he takes rest of 5 minutes. ஸோ ஒவ்வொரு மணி நேரத்துக்கு அப்புறமும் அவன் 5 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் எடுக்கிறான். இந்த டயக்ராம் பாருங்கள், ஒரு ஹாருக்கு அப்புறமும் 5 மினிட்ஸ் அவன் ரெஸ்ட் எடுக்கிறான். ஸோ 5 ஹார்ஸில் அவன் எத்தனை மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்திருப்பான்? 20 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்திருப்பான். இப்போ டோட்டல் டைம் டேக்கன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? 5 km அவன் 30 மினிட்ஸில் கவர் பண்ணுவான்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ 30 மினிட்ஸ் ப்ளஸ் அவன் எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்திருக்கான்? 20 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்திருக்கான். ஸோ டோட்டலாக அவன் 50 மினிட்ஸ் எடுத்துப்பான் 5 km அவன் ட்ராவல் பண்ணுறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கமல் லெஃப்ட் ஃபார் சிட்டி ஏ ஃப்ரம் சிட்டி பி அட் 5:20 AM. He travelled at a speed of 80 km per hour for 4 hours 15 minutes. After that, the speed was reduced to 60 km per hour. If the distance between two cities is 350 km, at what time did Kamal reach city A? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு அவன் 80 km per hour ஸ்பீடில் 4 hours 15 minutes ட்ராவல் பண்ணியிருக்கான். ஸோ 1 ஹாருக்கு 80 km per hour ஸ்பீட். ஸோ 60 மினிட்ஸுக்கு 80 km per hourனா 4 ஹார்ஸ்க்கு அவன் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பான்? 320 km ட்ராவல் பண்ணியிருப்பான். அண்ட் ப்ளஸ் 15 மினிட்ஸுக்கு பார்த்தோன்னா அவன் 20 km per hour ட்ராவல் பண்ணுறான். ஸோ டோட்டலாக 4 hours 15 மினிட்ஸுக்கு அவன் 340 km ட்ராவல் பண்ணுறான். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணணும்? அவன் 350 km கவர் பண்ணணும். ஸோ இப்போ மிச்சம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? 350 மைனஸ் 340. ஸோ மீதி 10 km அவன் கவர் பண்ணணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பீடு 60 km per ஹாருக்கு ரெடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், 60 மினிட்ஸில் 60 km கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டரு? 1 km ட்ராவல் பண்ண முடியும். அப்போ 10 மினிட்ஸ்க்கு 10 km ட்ராவல் பண்ணலாம். இப்போ அவனோட டோட்டல் டைம் டேக்கன் என்ன? இங்கே ஃபஸ்ட்டு 4 hours 15 minutes ட்ராவல் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் ஒரு 10 minutes ட்ராவல் பண்ணுறான். ஸோ டோட்டல் டைம் டேக்கன் 4 hours 25 minutes. 5:20 AM கிளம்புறான். 4 hours 25 minutes ட்ராவல் பண்ணான்னா அவன் 9:45 AM சிட்டி ஏலேருந்து சிட்டி பிக்கு ரீச் ஆகிடுவான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். When Shreya increases her speed from 20 km per hour to 25 km per hour, she takes 1 hour less than the usual time to cover a distance.
வாட் இஸ் த யூஷுவல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ஹர். ஸோ அவள் வந்து 20 km/hலேருந்து அவளோட ஸ்பீடை 25 km இன்க்ரீஸ் பண்ணும்போது அவள் யூஸ்வலாக ரீச் பண்ணுற டைமை விட 1 hour அவளுக்கு லெஸ்ஸாக தான் அவள் ரீச் பண்ணுறாள். ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் நம்மளுக்கு தெரியும். இங்கே வந்து ஃபஸ்ட் நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20 km/h வந்து ஒரு டைமில் ட்ராவல் பண்ணுறா. ஸோ அந்த டைமை T1ன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து 25 km அவள் ட்ராவல் பண்ணுறா. இந்த டைமை நம்ம T2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 1 hour லெஸ் ஆகுது. ஸோ T1 மைனஸ் T2 வில் பி ஈக்குவல் டு 1 hour. 20லேருந்து 25 km அவள் கன்வெர்ட் பண்ணும்போது அவளுக்கு டைம் வந்து 1 hour கம்மியாகுது. இப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு நமக்கு தெரியும். T1 இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் D டிவைடட் பை ஃபஸ்ட்டு டைம் வந்து 20 km. T2 இஸ் ஈக்குவல் டு D பை 25 km. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா D by 20 மைனஸ் D by 25 இஸ் ஈக்குவல் டு 1. எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணால் 5D மைனஸ் 5D டிவைடட் பை 100 மைனஸ் 4D by 100 வரும். D by 100 is equal to 1 அப்படின்னா D வந்து 100 km. So the total distance traveled by Shreya is 100 km. அவ்வளோதான் guys. நெக்ஸ்ட் டாபிக் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.